எனக்கு கொஞ்சம் ஃபீலிங் இருந்தது. பட் ஜென்ரலா நான் இப்ப எல்லாருக்குமே என்ன சொல்றேன்னா, வருத்தப்படாதீங்கோ. வந்தால் ரொம்ப சந்தோஷம் வந்துட்டார். வரலையா வருத்தம் இல்லை. எப்பவும் போல நான் வேண்டிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்க எல்லாருமே எண்ணிக்கோங்க. அப்படி வந்துட்டேன்னா உங்களுக்கு அந்த ஃபீலிங் அவ்வளவா தெரியாது. ஸோ 1. 2வது என்னன்னாக்கா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கிழக்கு முகம் பார்த்து அந்த வடக்கைன்னு நீங்க வடக்கு முகம் பார்த்து உட்காந்துக்கோங்கோ. அது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கேன். உட்காரும் பொழுது ஒரு இதுவோ, ஒரு கவரோ, ஒரு பீடம் ஏதாவது போட்டுன்னு உட்காந்துக்கோங்கன்னு அதுவும் சொல்லியிருக்கேன். 3வது என்னன்னாக்கா, ஒரு சில பேர் எனக்கு வந்துட்டு உட்கார முடியாது மாமி, முட்டி வலி இருக்கு. நான் நின்னுட்டு தான் பண்றேங்கிற தாராளமா பண்ணலாம். தெய்வத்த வேண்டும் பொழுது நம்ப இந்த பொசிஷன்ல இருந்து தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நின்னுட்டும் பண்ணிக்கலாம், இல்ல சேர்ல உட்காந்துன்னு பண்ணலாம், இல்ல தரையில உட்காந்துன்னும் பண்ணிக்கலாம். அது எப்படி இருந்தாலும் தெய்வத்துக்கு அதெல்லாம் தெய்வம் பார்க்கவே பார்க்காதுப்பா. நான் திரும்பி திரும்பி நான் சொல்றேன். நீ உடம்பு முடியலையா, நீ தலைக்கு குளிச்சுட்டு தான் வந்து பார்க்கணும்னு தெய்வம் சொல்லாது. ஏன்னா நம்ம மனசு சுத்தமா இருக்கா, அது போதும். பட் ஜென்ரலா நம்மளுடைய ஆத்து இது பிரகாரம் நம்ம பீரியட்ஸ் இருக்கா, இல்ல வேற ஏதாவது தீட்டு இருக்கா, அது மட்டும் நம்ம மனசார பார்த்துட்டா போறோம். வேற ஒண்ணுமே வேண்டாம். இது எல்லாமே நெறைய பேர் கேட்டிருந்ததுனால நான் சொல்றேன் உங்களுக்கு.